நாட்களா தங்கத்துடைய விலை குறைஞ்சிட்டு வருது பாக்குறோம். 9,200 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 8,600 வரைக்கும் வந்து ஒரு கிராம் கிட்டத்தட்ட ஒரு 500-600 rupees டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன காரணம்? இந்த ட்ரெண்ட் நீடிக்குமா? இப்போ குறைஞ்சதுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் அதிகமாகறாங்களா? கோல்டு குரு சாந்தகுமார், பொதுச் செயலாளர், சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம். கோல்டு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 9,000 கடந்து 9,200 வரைக்கும் போச்சு. இது எதற்காக அப்படி அந்த அளவுக்கு போணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்வேறு காரணங்கள். குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய வரி விதிப்புன்னு சொல்லலாம். அதனால் வந்து தொடர்ந்து சைனா மேலே ஏற்பட்டிருக்கக்கூடியது, சைனா இவங்க மேலே திருப்பியும் வரி விதிச்சாங்க. இது எல்லாமே பல்வேறு காரணங்கள் விலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்டடியாக இருந்த மாதிரி இருந்த தங்கம் பல்வேறு காரணங்கள் திரும்பியும் விலை குறைய ஆரம்பிச்சது. அதாவது அமெரிக்க அதிபரும் சைனாவும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. என்னென்னா இதை வந்து நாங்கள் நிப்பாட்டி வைக்கிறோம், ஒரு 90 நாட்களுக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. திரும்பவும் மறுபடியும் ஏறினது. அது பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் அந்த மாதிரி அந்தலையும் உடன்படிக்கை ஏற்பட்டு அது கொஞ்சம் சமநிலைக்கு வந்தோடனே திரும்பியும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. இந்த மாதிரி அப்பப்போ அன்றாடம் முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டு இருக்கும். இப்போலாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒன்று ஒன்றா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதாரத்தில் பொறுத்தவரைக்கும் ஒரு அன்சர்டனிட்டி நிலவிட்டு இருக்கனால இது ஆட்டோமேட்டிக்காக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது. இது இன்னும் ஓரிரு வாரங்கள் இது வந்து தொடர்ந்து நீடிக்க தான் செய்யும். விலை ஏற்றமும் விலை இறக்கமும் ஒரே நாளில் பார்த்தோம்னா ஒரு 2,000-3,000 ரூபாய் கூட ஏறுற மாதிரி இருக்குது. திடீர்னு அடுத்த நாள் திருப்பி இறங்குற மாதிரி இருக்குது. இது ஒவ்வொரு காரணம், அன்னன்னைக்கு நிலவர ஒவ்வொரு காரணம் தான் இதற்கு கூட தலையங்கமாக நிற்கிது. ஸோ அதனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு சவரன் ஒன்றுக்கு 1,560 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதனால் வாடிக்கையாளருடைய வருகை அதிகரிச்சிருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி கம்மியாக இருக்கப்போ ஒரு சவரன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 68,880 ரூபான்ற லெவல் வந்திருக்கு. அதிகபட்சமாக 72,000 74,000 வரைக்கும் போன தங்கம் இன்னைக்கு 68,880 ரூபா அப்படின்றப்போ நல்ல ஒரு விலை குறைப்பாக நினைக்கிறாங்க. மக்கள் அதிகமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல தருணம். இன்னும் கூட குறையறதுக்கு வாய்ப்புனா எப்பவுமே இது எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இன்னும் அடுத்த குறையுமான்னு இந்த இவ்வளோ குறையும் அவ்வளோ குறையும் யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஜான் மில்ஸ்ன்னு சொல்லி ஒரு பொருளாதார வல்லுநர், பங்குச்சந்தை நிபுணர், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் 38% குறையும்னாரு. ஆனால் அவர் சொல்லி முடிச்சு அடுத்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா 8,200 ரூபா இருந்த தங்கம் கிட்டத்தட்ட 9,200 ரூபா வந்துச்சு. அதனால் திரும்பினா இன்னும் ஒரு 5% நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக. அதை விட குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்படி 5% குறைஞ்சதுன்னா திருப்பியும் 10% ஏறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ தங்க விலை 72,000 வரைக்கும் போகுது. நீங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா ஜுவல்ஸ் வாங்குவீங்களா? அப்படி விலை ஏறப்போ ஒரு மாதிரி தான் இருக்கா? ஒரு 10 days பேக் வந்து பாத்தீங்கன்னா 9,200 அந்த ரேஞ்சில போயிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 8,000 சம்திங்ல வந்திருக்கு. அதனால வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். தங்கம் ரேட் ஏறிட்டே இருக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இப்போ இறங்கும் போது வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், நம்மளுக்கு ஒரு அசட் தான். அதனால வாங்குறது ரொம்ப நல்லது. அதனால இன்னைக்கு நாங்கள் வாங்க வந்திருக்கோம். மேற்கொண்டு சிட்டும் போட்டுன்னு இருக்கோம். அதனால சிட் போடுறதுலயும் நல்ல இது இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு. தேங்க்யூ. திவ்யா. தேங்க்யூ. விலை ஏறப்பெல்லாம் ஐயோ விலை ஏறுது வாங்கி வைக்கணும்னு இருக்கா? எப்படி என்ன பண்ணுங்க? ஆமா, நிறைய விலை ஏறினதால வாங்கவும் முடியல, கஷ்டமா இருக்கு. நார்மல் விலை இருக்கிறத விட இப்போ டபுள் மடங்கு இருக்குல்ல, டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்கு. வாங்குறவங்க வாங்கலாம், வாங்க முடியாம எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா, இப்ப நாங்க போட்ட சீட்டுக்கு 15,000 ரூபாய்க்கு அப்பெல்லாம் வந்து 1/4 சவரத்துக்கு மேல வாங்கலாம். இப்போ வந்து 1.5 கிராமு அதை விட கம்மியா அந்த மாதிரிதான் வாங்க முடியுது. இப்போ இன்னைக்கு 2-3 நாளா விலை குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்க இன்னைக்கு கடைக்கு வந்தீங்க, விலை குறைஞ்சிருக்குன்னு ஆமா பாத்துட்டு டெய்லி பாத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க வேண்டியதா இருக்கு. நாங்க 11ஆம் தேதியே வாங்க வேண்டியது. இவ்வளவு நாள் கம்மியா எப்ப கம்மியாகும் பார்த்துட்டு தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆமா, விலை கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால பாத்துட்டு வரோம். என் பேர் கீதா.